உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவியரங்க நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறார். ஒரு உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 37வது கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பாக தமிழரின் பெருமை என்று தலைப்பு வழங்கும். கவியரங்கத்தின் பொறுப்பாளராக இருந்து சிறப்பான முறையிலே ஒரு வரவேற்பை நல்குவதற்காக இந்த 37 கவியரங்கங்களையும் இன்னும் 63 கவியரங்கங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி பவானி அம்மையார் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். விரைவிலேயே தன்னுடைய கவிதை நூல் வெளியிடுகிற ஒரு கவிஞராக இந்த கவியரங்கத்தினுடைய வரவேற்பை வழங்குவதற்காக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பிலே பொள்ளாச்சியைச் சேர்ந்த கவிஞர் பேராசிரியர் திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வழங்குவதற்காக கவிஞர் இரா பானுமதி, கவிஞர் சத்யவதி குமார், கவிஞர் மகாலட்சுமி, கவிஞர் எழிலரசி, கவிஞர் அருணா, கவிஞர் ராதிகா, திண்டுக்கல்லை சேர்ந்தவர் என்று பலரும் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் மீனாட்சி என்று பலரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தமிழரின் பெருமை என்ற தலைப்பிலே இந்த கவியரங்கம் தொடங்குகிறது. வரவேற்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் திலகம் சிறுமுக ஆசிரியர் விருது பெற்ற திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயன் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிகச் சிறப்பான ஒரு உலக சாதனை தொடர் கவியரங்கம், 37வது கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா அவர்களை முதலில் மனதார வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு அழகாக காலையில் வலையொலியின் மூலம் பதிவேற்றம் செய்து நமக்கு காண்பதற்கு தரும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மேலாண் இயக்குனர், ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இன்றைய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கவிஞர் முனைவர் அம்சவேணி செல்வராஜ் அம்மா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து தமிழரின் பெருமை. நாம் அனைவரும் தமிழர்கள். அத்தகைய தமிழர்களுடைய பெருமைகள் என்ன என்பதை மிக அழகாக எடுத்துரைக்க இருபால் கவிஞர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார்கள். மிக அழகான கவிதை வரிகளோடு தங்கள் கவிதைகளை தருமாறு இருபால் கவிஞர் பெருமக்களையும் அன்புடன் வருக வருக என்று மீண்டும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். வரவேற்று மகிழ்ந்து இந்த தளத்தை தலைமை பொறுப்பேற்கும் கவிஞர் அம்சவேணி செல்வராஜ் அம்மா அவர்களிடம் இத்தலத்தை ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பயிர் வளம் நிறைந்த பசுமை நிறைந்த பொள்ளாச்சியிலிருந்து வருகிறார். தமிழரின் பெருமை கவியரங்க தலைமை ஏற்க வருகிறார். அவர் கவிதை வாசிக்க தொடங்கும் போதே எத்தனை அமளியான ஒரு அரங்கமாக இருந்தாலும் அமைதியாகிவிடும். எவ்வளவு அந்த அரங்கத்திலே அமைதிகள் இருந்தாலும் அமளிகள் இருந்தாலும் இவர் கவிதை வாசிக்க தொடங்கிய உடனே அந்த அரங்கம் அமைதியாகி இவருடைய கவிதையை கவனிக்க தொடங்கிவிடும்.
அத்தகு சிறப்புத்தன்மை பெற்றவர் பேராசிரியர் திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்கள். பொள்ளாச்சி அடுத்துள்ள தென்சுத்துறை ஊராக கொண்டவர், சிறந்த எழுத்தாளர், கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கிறார், தொகுப்பு நூல்களை இடம்பெற்றிருக்கிறார், பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். பெற்றிருக்கிறார்கள் சொல்வதை விட அளித்திருக்கிறார்கள். இங்கு பெறுவது வாங்குவதுக்கெல்லாம் பொருளே வேற. இப்பெல்லாம் அளித்தல் தான். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா விருதுகளை அளிக்கும். இங்க பெறுதல் வாங்குதல் என்பது கிடையாது. எனவே பலரும் அளிக்க அவர் பெற்றிருக்கிறார். அத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு கவிஞர் தமிழறிவு வானொலியிலே தொடர்ந்து கவிதைகளை கொடுத்து கொண்டிருப்பவர். என்றாலும் கூட அவர் என்னோடு தொலைபேசியில் பேசும் பொழுது அவர் வயது மூத்தவர் தான், விருப்ப ஓய்வு பெற்றவர் தான், செத்தேறக்குறைய ஓய்வு பெறும் வயது எட்டியவர் தான். என்றாலும் கூட ஒரு குழந்தைத்தனம் காணப்படும். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தந்தையிடமோ தாத்தாவிடமோ பேசுவது போலத்தான் அவர் பேசுவார். அவ்வளவு எனக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவே பேசுவார். ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியும். நல்ல தமிழ் அறிந்தவர், ஆசிரியராக பல காலம் இருந்தவர், பிறகு பேராசிரியராக பணியாற்றியவர், இப்போது கூட சிறப்பு நிலை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். என்றாலும் ஒரு குழந்தை போல தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் ஒரு சிறிதும் இல்லாமல், தான் இப்போதுதான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒரு மாணவி, ஒரு புதிய மாணவன் என்கிற எண்ணத்திலேயே அவர் பேசுவார். அந்த பண்பு எல்லோருக்கும் வராது, இவருக்கு வந்திருக்கிறது. வாழிய நலஞ்சூழ என்று சொல்லி அம்மையார் திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்களை இந்த அரங்கை தலைமையேற்று சிறப்புற நடத்தி தர அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. பூத்த கொன்றை பொற்சடையில் இருந்து பொன்னார் மேனியில் புலித்தோல் உடுத்தி முன்னேழு பிறகை முடியை தெரித்து பாதியுடலை பார்வதி கழித்த ஆதி எந்த மேல் ஆனந்த சோதி சிந்த இறை சிவன் போற்றி எந்த இறை ஈசன் போற்றி. வங்கக்கடலிலிருந்து வைகரையில் தங்க ஒளி பொங்கி வர காரிருளும் கரையும் முத்து நகை சிந்தமிழில் புத்தம்புது தமிழே நீ தத்தி வர தரணி புகழ் நிறையும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை வணங்கி செயலராம் பாவேதரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கவி பாடும் அனைத்து தோழமைகளையும் வருக வருக என வரவேற்று, தமிழர் மாண்பு அதாவது தமிழர் பெருமை பற்றி கவி பாடும் அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இக்கவியரங்கத்தில் முதலாவதாக திருமதி எழிலரசி அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். தமிழ் கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியில் நம் தமிழ் குடி. அத்தகைய தமிழ் மண்ணில் தொல்காப்புகளுடைய தொல்காப்பியன் பல்காப்பியம் படைத்த பாவலர்கள் நிறைந்த இத்தமிழை போற்றி காத்து தமிழன்னைக்கு புகழாரம் சூட்டி மகிழ்ந்தனர். தமிழர் மாண்பு பற்றி இப்போது கவிதை பாட வருகிறார் திருமதி எழிலரசி மணிச்சநல்லூர் அவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களின் வழிகாட்டியில் வரவேற்புரை ஆற்றிய பவானி அம்மா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பு வகிக்கும் பொள்ளாச்சி அம்சவேணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவி அரங்கத்தில் கவி பாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை நல்வணக்கங்கள். இன்றைய கவி அரங்க தலைப்பு தமிழரின் பெருமை.
தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் வழியில் தமிழரின் பெருமை கவி பாட வந்துள்ளேன். தகைசால் தமிழரின் அரிய பெருமைகள் தரணியில் என்றும் அழியா அருமைகள். தமிழரின் பெருமை உரைத்திடவே சங்க இலக்கியங்கள் பல உண்டு. கீழடி அகழ்வாராய்ச்சியின் பொருட்காட்சி பண்டைய தமிழரின் பெருமைக்கு அரும் சாட்சி. ஐவகையாய் நிலைமகளை வகுத்து முதல் கரு உரிப்பொருள் என பகுத்து வேளாண்மை சிறக்க செய்திட்டது தமிழரின் உழைப்பின் வெளிப்பாடு. உலகெல்லாம் தமிழ் இனம் வாழ்ந்திடுதே, செல்லும் இடமெல்லாம் புகழ் நாட்டிலே. உலகெல்லாம் தமிழினம் வாழ்ந்திடுதே, செல்லும் இடமெல்லாம் புகழ் கொடி நாட்டிடுதே. வீரத்தில் சிறந்தது நம் தமிழ் இனமே, வீரத்தில் சிறந்தது நம் தமிழ் இனமே. மூவேந்தர்கள் வெற்றி கொடி நாட்டினரே. முரத்தால் புலியை விரட்டிய மகளிர் போர்க்களத்தில் வீரமாய் சமர் புரிந்த மகளிர். ஐம்பெரும் காப்பியங்கள் செப்பிடுமே தமிழரின் வாழ்வியல் சிறப்பு. ஐம்பெரும் காப்பியங்களுமே தமிழரின் வாழ்வியல் சிறப்புரை. கலைகளை உயிராய் நேசித்தனரே, இறைவனை பக்தியுடன் பூசித்தனரே. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையிலே அனைத்து உயிர்களை உயிராய் நேசித்தனரே. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையிலே அனைத்து உயிர்களை உயிராய் நேசித்தனரே. பல்கலைகளில் சிறந்த தமிழ் சமுதாயம், பல்கலைகளிலும் சிறந்த தமிழ் சமுதாயம் அகம் புறம் என இரண்டாய் பிரித்து வாழ்வியல் நெறிகளை வகுத்தான் தமிழன். அகம் புறம் என இரண்டாய் பிரித்து வாழ்வியல் நெறிகளை வகுத்தான் தமிழன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியனின் உரைக்கு ஏற்ப உலகம் யாவையும் உறவென்று போற்றுவான். உலகம் யாவையும் உறவென்று போற்றுவான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றே நன்றாய் உணர்ந்தவரை. ஓரடி ஆத்திச்சூடியும் ஈரடி குறளும், ஓரடி ஆத்திச்சூடியும் ஈரடி குறளும், நான்கடி ஏழாதி நான்மணி கடிகை நாலடியும் செப்புடுமே அறநெறிகள் பலவும், செப்பிடுமே அறநெறிகள் பலவும். வந்தாரை வாழ வைப்பான் தமிழன், வந்தாரை வாழ வைப்பான் தமிழன், செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான், செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான். விருந்தோம்பலிலும் சிறந்த நம் தமிழ் சமூகம், விருந்தோம்பலிலும் சிறந்த நம் தமிழ் சமூகம் தமிழரின் அருமை பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழராய் பிறந்ததில் பெருமை கொள்வோம், தமிழராய் பிறந்ததில் பெருமை கொள்வோம். தமிழரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ, எண்ணில் அடங்கா தமிழரின் பெருமை. வாய்ப்பளித்த அனைவருக்கும், ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, வணக்கம். அன்பின் பாதையில் ஓடி வரும் ஜீவ நதியாய் கவிதை கொண்டு வந்து திருமதி எழிலரசி அவர்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழரின் மாண்பை உயர்வாக, தமிழரின் அருமை பெருமைகளை சிறப்பாக தமது கவிதையில் கொண்டார். மிகச் சிறப்பு அம்மா, நன்றி. நன்றி. திருச்சி கவிஞர் மண்ணச்சநல்லூரிலே பள்ளி தலைமையாசிரியர் இருக்கக்கூடிய திருச்சி கவிஞர் திருமதி சிறப்பாக இருந்தது. தொடக்க முதலே அவர் கவிதை எடுப்பாக அமைந்தது. சிறப்பம்மா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக திருமதி
மகாலட்சுமி சேலம் அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். திருமதி மகாலட்சுமி அவர்கள் தமிழே உயிராளு மூச்சு, இன்ப தமிழ்தானே நாளுமென் இயக்கத்தின் வீச்சு என தமிழை பற்றியும் தமிழர் பெருமை பற்றியும் அழகாக கவிதை பாட வருகிறார். பாருங்கள் அம்மா, உங்கள் அன்பான கவிதையை தாருங்கள். நன்றி அம்மா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும், என்னை ஒவ்வொரு நேரத்திலும் ஊக்குவிக்கும் நம்முடைய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய கவிதையை சொல்ல விளைகிறேன். அமுதுக்கும் தமிழ் என்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அன்னை தமிழை தொழுது எனது கவிதையை வழங்குகிறேன். தமிழரின் பெருமையை சொல்ல எண்ணினேன், பிரமித்துப் போய் அமர்ந்தேன். எத்துணை தொன்மை என் பாட்டன் பூட்டனின் அருமை பெருமைகள். 1000 ஆண்டு பழமையை சொல்லும் ஆதிச்சநல்லூர், 1000 ஆண்டு பழமையை சொல்லும் ஆதிச்சநல்லூர், அதனையும் விஞ்சும் எங்கள் கீழடியின் பெருமைகள். சிந்து சமவெளி நாகரீகத்தையும் முந்தைய பெருமை எங்கள் கீழடியின் ஆய்வுக்கு உரியது. சிந்து சமவெளியின் நாகரீகத்தையும் முந்தைய பெருமை எங்கள் கீழடியின் ஆய்வுக்கு உரியது. சிலம்பம், வர்மக்கலை, குத்துவரிசை மற்றும் மல்லாடல் தமிழனின் வீரத்தை பேசும். யோகக்கலையை எடுத்துரைக்கும் திருமந்திரம், யோகக்கலையை எடுத்துரைக்கும் திருமந்திரம் ஆடல் வடிவங்களுக்கும் பஞ்சமில்லை. கும்மியாட்டம், கோலாட்டம், பரதநாட்டியம். நாட்டுப்புறக்கலையா? இதோ பிடியுங்கள். ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம். இறை நம்பிக்கையையும் சமய மரபுகளையும் தமிழரின் மாண்புகள் காப்பாற்றியது. 5 வகை நிலங்களுக்கும் மாயோன், சேயோன், வேந்தன், வருணன், கொற்றவை என தெய்வங்கள். 5 வகை நிலங்களுக்கும் மாயோன், சேயோன், வேந்தன், வருணன், கொற்றவை என தெய்வங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தமிழ் கடவுள் முருகனின் மாண்புகள். ஐயனார், மதுரை வீரன், இசக்கியம்மன், கருப்புசாமி, சுடலைமாடன், முனீஸ்வரர், காத்தவராயன் என்னும் எங்கள் எல்லைக்காவல் தெய்வங்கள். பக்தியை பரப்ப சிவனடியார்களான நாயன்மார்களும் வைணவ பக்தர்களான ஆழ்வார்களும் இவர்களால் மலர்ந்த பக்தி இலக்கியங்களும் எங்கள் தமிழரின் சொத்து. உடைகளில் எங்கள் வேட்டி, சேலை, பாவாடை, தாவணி இவற்றை மிஞ்ச ஆடைகள் உண்டோ? எங்களுடைய கொண்டாட்டங்களும் சிறப்பானவையே. பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தைப்பூசம், தீபாவளி என எங்கள் பண்டிகைகளும் சிறப்பானவையே. அவற்றை கொண்டாடும் விதங்களும் தனித்தன்மை வாய்ந்தவையே. தமிழர்களின் பெருமையை சொல்ல எண்ணினேன், பிரமித்து போய் அமர்ந்தேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். நன்றி அம்மா. தமிழ் பூத்து மணக்கின்ற சோலையில் வளர்ந்த மலராய் புறப்பட்டு வந்து அமிழ்துக்கும் தமிழுக்கு அமிழ்தென்று பேர் என்று இசையாய் தொடங்கி தமிழர் பெருமை, தொன்மை, கீழடியாராய்ச்சியின் பெருமை, இறைபக்தியில் சைவம், வைணவம் மற்ற என கொண்டாடப்படும் தமிழர்களின் பெருமை மிகு விழாக்கள் ஆகியவற்றை அழகாக தங்கள் கவிதையில் பட்டியலிட்டு சொன்னீர்கள். மிகவும் சிறப்பு அம்மா, மிகவும் அருமை. வாழ்த்துக்கள் அம்மா. கவியரங்கம் என்றால் சரஸ்வதி தான் கோலோச்சுவர். பொதுவாக கவியரங்கம் என்றால் தலைமகள் தான் கோலோச்சுவர். இன்றோ திருமகளாய் மகாலட்சுமி வந்து அதுவும் முதன்முதலாய் இணைந்து பெருமை சேர்த்துள்ளார். ஆதிச்சநல்லூரில் தொடங்கினார். ஆதிச்சநல்லூர் தமிழர் பெருமைகளை சாதித்தனர். ஆதிச்சநல்லூர் தமிழர் பெருமைகளை சாதித்தனர். சாதிச்சைத்தான் இன்றி சாதி சைத்தான் இன்றி சாதி சைத்தான் இன்றி
அந்த தீதிச்சை கொள்ளாமல் வாழ்ந்த தமிழர்களின் சிறப்பு பெருமைகள் அடங்கிய நல்லூர் அது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தோண்டி பார்த்ததும் வட ஆரியத்திற்கு பேதி பிடுங்கிக் கொண்டது. ஆதிச்சநல்லூர் தோண்டி பார்த்ததும் வட ஆரிய கூட்டத்திற்கு பேதி பிடுங்கிக் கொண்டு அத்தோடு நிறுத்திவிட்டது. கீழடி தோண்டிய போது தமிழனின் மேலடி தெரிந்தது. அவன் தாளடி விழுந்தது. தமிழின் தாளடி விழுந்தது. நேற்று முன்தினம் தோண்டிய இடத்தில் நிறைய மண்பானை ஓடுகள் கிடைத்ததை கொண்டு இங்கே கூட்டமாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளனர் தொல்பொருள் ஆய்வினர். எனவே வைகை கரையோரம் தோண்டி பாருங்கள், வைகை கரையோரம் தோண்டி பாருங்கள், வண்டமிழர் வாழ்வியல் தெரியும். சரஸ்வதி நதி ஓடியதென்று இங்கே வந்து புழுக முடியாது. மொகஞ்சதாரா ஹரப்பாவிலே சரஸ்வதி நதி ஓடியதென்று இங்கே வந்து புழுக முடியாது. 3 நதிகள் ஓடுகிறதாம், அதிலே ஒரு நதி கண்ணுக்கு தெரியாதாம். இப்போது எல்லா நதிகளுமே கண்ணுக்கு தெரிவதில்லை, அது வேறு கதை. எந்த நதியுமே கண்ணுக்கு தெரிவதில்லை, வருவதில்லை, மணலெல்லாம் அள்ளி விட்டார்கள். ஆனால் இந்த கீழடியும் ஆதிச்சநல்லூரும் தமிழின் பெருமை பேசும், தமிழரின் பெருமை பேசும், தமிழரின் பெருமை பேசும். உலகமே அதற்கு வந்து விசிறி வீசும். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதையா. அடுத்ததாக கவிஞர் கா. சத்தியவதி குமார் திருப்பூரிலிருந்து கவிதை பகர வருகிறார். வளமை மிகு செந்தமிழை தமது கவிமொழியில் வாய்மணக்க கவிபொழிய வருகிறார். வருக வருக. சத்தியவதி குமார் அவர்களே, தங்கள் கவிதையை தருக. நன்றி அம்மா. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்ட தமிழர் அவர்களுக்கும், இந்த உலக சாதனை தொடர் கவியரங்க நிகழ்வின் நாயகி அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும், இன்று தலைமை பொறுப்பு வகிக்கும் கவிஞர் அம்சவேணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவி ஆளுமை அனைவருக்கும் என் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொண்டு எனது கவிதையை தொடங்குகிறேன். தமிழரின் பெருமை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. சொல் படைத்து மொழி வளர்த்த செந்தமிழ் குடி. சொல் படைத்து மொழி வளர்த்த செந்தமிழ் குடி. அறிவியல் ஆய்வுகளும் கருவிகளும் காணும் முன்னாடி அண்ட சராச்சரங்களையும் ஆய்ந்து அறிந்த குடி. அறிவியல் ஆய்வுகளும் கருவிகளும் காணும் முன்னாடி அண்ட சராச்சரங்களையும் ஆய்ந்து அறிந்த குடி. விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பும் முன்னாடி அண்ட வெளியையே ஓவியமாய் காட்டிய கண்ணாடி. விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பும் முன்னாடி அண்ட வெளியையே ஓவியமாய் காட்டிய கண்ணாடி. சூரியனை பார்த்தே வானிலை அறிக்கை பாடி ஏரினை பூட்டியே முப்போகம் விளைவித்த உழவர்குடி. சூரியனை பார்த்தே வானிலை அறிக்கை பாடி ஏரியினை பூட்டியே முப்போகம் விளைவித்த உழவர்குடி. உடல் நலத்திலே என்றும் கவனம் கொண்டபடி உணவையே மருந்தாக தந்த குடி. இயற்கையை போற்றி அறவாழ்வு வாழும்படி அனைத்து உயிரினங்களையும் சமமாக பேணிய குடி. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதபடி ஈகை பண்பை பிறப்பிலே கொண்ட குடி. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதபடி ஈகை பண்பை பிறப்பிலே கொண்ட குடி. எதிரியுடன் போரிலும் அறம் காக்கும்படி கதியில்லாதவனை தாக்காமல் காக்கும் மரக்குடி. எதிரியுடன் போரிலும் அறம் காக்கும்படி கதியில்லாதவனை தாக்காமல் காக்கும் மரக்குடி. அக்காலம் இக்காலம் எக்காலத்திற்கும் ஏற்றபடி
ஆய கலைகளும் அனைத்து மக்களும் அறியும்படி, தூய மனதோடு நலமுடனே வாழும்படி, நல்லறங்கள் கூறும் இலக்கியங்களை தந்த குடி. தூய மனதோடு நலமுடனே வாழும்படி நல்லறங்களை கூறும் இலக்கியங்களை தந்த குடி. எல்லா பெருமைகளும் வரலாறாய் மட்டும் நிற்காதபடி, வளரும் தலைமுறைகளும் திடமாய் கடைபிடிக்கும்படி. எல்லா பெருமைகளும் வரலாறாய் மட்டும் நிற்காதபடி, வளரும் தலைமுறைகளும் திடமாய் கடைபிடிக்கும்படி, வாழ்ந்து காட்டுவோம் நல் வழி காட்டியபடி. வாழ்ந்து காட்டுவோம் நல் வழி காட்டியபடி என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. இனிமை தமிழில் அருமை கவிதை தந்தீர். இனிமை தமிழில் அருமை கவிதை தந்தீர். கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டு தொன்மையானது நம் மொழி தமிழர் மாண்பு பற்றி கூறி, அறிவியலின் சிறப்பையும் உளவு தொழிலின் உயர்வையும் சிறப்பாக எடுத்துரைத்தீர். அருமை அம்மா, மிகவும் சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. படி என்று கவிதை தேனை படிப்படியாக கொடுத்தீர்கள். படிப்படி என்று கவிதை தேனை படிப்படியாக கொடுத்தீர்கள். நீங்கள் அப்போதே எனக்கு ஆசிரியராக இருந்து சொல்லியிருந்தால் நானும் படித்து அம்சவேணி அம்மையார் போல் கவியரங்க தலைவராகி இருப்பேன். படிக்காத காரணத்தால் கோரமாக நின்று ஏதோ எனக்கு தெரிந்ததை கொஞ்சம் உளறி கொண்டிருக்கிறேன். நன்று அம்மா, நன்று. திருக்குறள் படி, சங்கத்தமிழ் படி என்றெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அந்த படி என்பதிலிருந்துதான் எடுத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பதுடைய முதல் எழுத்துக்களை ஆங்கிலத்திலே கொடுத்து சங்க தமிழ் இலக்கிய பூங்கா என்பதின் ஸ்டெப் STEP என்பதை ஸ்டெப் டிவி என்று பெயர் வைத்திருக்கிறோம். படி. மகிழ்ச்சி அம்மா, சிறப்பு. நன்றிங்கப்பா. அனைத்தும் உங்களிடம் கற்றபடி. நீங்கள் சொன்னபடி இருந்தால் சிறப்பு. கட்டாயம் அப்பா. அடுத்ததாக கவிஞர் அருணா அவர்கள் கவிதை பகர வருகிறார். திருப்பனந்தாள். திருமதி கவிஞர் அருணா அவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரையும் செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் வணங்கி இந்த 37வது தொடர் கவியரங்கிலே கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ்மொழி அன்னைகளே, சென்னியை சாய்த்தே செப்பிய வணக்கம் உன்னிடம் அடைக்கலமே. சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரித்திரமே. சிங்கத்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழர். தங்கத் தலைமை தகவாய் அடிக்கும் அம்சவேணி அம்மா. அலையின் கற்றையில் தமிழை தந்திடும் தமிழ் வழி உறவுகளே. பல்சுவை தமிழின் அருஞ்சுவை பாக்களை பலியிடும் அன்னங்களே. கவிஞர்களுக்கும் சுவைஞர்களுக்கும் நவீன்றேன் நல்வணக்கம். தமிழரின் பெருமை. தமிழன் இடுகுறியாய் வந்த பெயர் இதுவல்ல. தமிழன் இடுகுறியாய் வந்த பெயர் இதுவல்ல, ஆனாலும் காரணத்தால் வந்த பெயர் இதுவாகும் என அறிவோம். தமிழ் என்றால் இனிமை என மொழியியலும் எடுத்துரைக்கும். தமிழனெனில் இனியன் என கொள்ளுவதே முறையாகும். இனியனது பெருமையினை ஏம்போதும் இன்பமன்றோ, கனியினது சுவையறிய சிறிதளவு சுவைத்தல் போல். கனியினது சுவையறிய சிறிதளவு சுவைத்தல் போல் தமிழனது பெருமையினை அறிந்திடவே பழமறிவோம். இமிழ்கின்ற வரலாற்று பெட்டகத்தை நாம் திறப்போம். இமிழ்கின்ற வரலாற்று பெட்டகத்தை நாம் திறப்போம். ஈரடியில் உலகளந்த திருவள்ளுவர், இராமகாதை இளகுரைத்த கம்பநாடன், சிலம்பொழித்து செய்தி சொன்ன இளங்கோவடிகள், பாரதிர பாவடித்த பாரதியோடு சீர்திருத்த சிக்கெடுத்த செடுக்கெடுத்த பாரதிதாசன்,
இலக்கியத்தை இலகுவாக்கிய கண்ணதாசன் எண்ணிறந்த புலவர்களால் பெருமை கொண்டோம். செல்விருந்து ஓம்பி விட்டு வருவிருந்து பார்த்திருக்கும் விருந்தோம்பல் இருந்தோம்பும் இனியானவன். செல்விருந்து ஓம்பி விட்டு வருவிருந்து பார்த்திருக்கும் விருந்தோம்பல் இருந்தோம்பும் இனியனவன். விழுப்புண்கள் விளைந்தாலும் வீரத்தை நிலைநாட்டி தழும்புகளின் தடம் பார்க்கும் தீரனவன். விழுப்புண்கள் விளைந்தாலும் வீரத்தை நிலைநாட்டி தழும்புகளின் தடம் பார்க்கும் தீரனவன். ஆவிற்காய் தன்மகனை தேர்காலில் வெளியிட்டே நீதியினை நிலைநாட்டும் மன்னனவன். ஆவிற்காய் தன்மகனை தேர்காலில் வெளியிட்டே நீதியினை நிலைநாட்டும் மன்னவனவன். புறாவுக்கு தசையறிந்தும் முல்லைக்கு தேரிந்தும் மயிலுக்கு துணியேந்தும் நீதிக்காய் உயிரிந்தும் தீரமுடன் நெஞ்சத்தின் ஈரத்தை நாட்டியவன். புறாவுக்கு தசையறிந்தும் முல்லைக்கு தேரிந்தும் மயிலுக்கு துணியேந்தும் நீதிக்காய் உயிரிந்தும் தீரமுடன் நெஞ்சத்தின் ஈரத்தை நாட்டியவன். அறச்சீற்றம் கொண்டேதான் அழகுநகர் மதுரையினை உளச்சீற்றம் ஓங்கிடவே எரித்தாளே கண்ணகியும். அறவழியை அரவணைத்து பசிப்பிணியை போக்கினாலே மாதவியின் மடியுதித்த மாசற்ற மேகலையும். அந்நியரின் அடிமைகளாய் அச்சமுடன் இருந்தவர்க்கு முந்தி வந்து போராட்டம் முன்னெடுத்த தமிழர் உண்டு. அந்நியரின் அடிமைகளாய் அச்சமுடன் இருந்தவர்க்கு முந்தி வந்து போராட்டம் முன்னெடுத்த தமிழர் உண்டு. ஆளவந்தார் கொட்டத்தை அடக்கி நின்ற வேலுநாச்சி. ஆளவந்தார் கொட்டத்தை அடக்கி நின்ற வேலுநாச்சி. செக்கெழுத்த செம்மல செகம்போற்றும் வஉசி. கோட்டையிலே கொடியேற்றி காட்டிய செண்பகராமன். ஏந்தி நின்ற கொடிக்காக இன்னுயிரை ஈந்த குமரன். அட்டகாச ஆழ்துறையை சுட்டழித்த வாஞ்சிநாதன். மறைக்காட்டில் உப்புக்காய் சிறை சென்ற ராஜாஜி. 10 ஆண்டு சிறைவாசம் கண்டவராம் காமராசர். விடுதலைக்காய் விழிப்புணர்வை விதைத்தவராம் பாரதியார். பழம்பெருமை பேசுவதில் பயனில்லை எனச் சொல்ல பலருண்டு வையத்தில். பழம்பெருமை பேசுவதில் பயனில்லை எனச் சொல்ல பலருண்டு வையத்தில். பழுதான எண்ணத்தை புறந்தள்ள வைத்திடுவோம் வலுவான கோணத்தில். பழுதான எண்ணத்தை புறந்தள்ள வைத்திடுவோம் வலுவான கோணத்தில். அறிவியலில் அற்புதங்கள் நிகழ்த்தியதில் பலர் தமிழர். அறிவியலில் அற்புதங்கள் நிகழ்த்தியதில் பலர் தமிழர். கணிதத்திற்கு ஒரு மேதை ராமானுஜன். கணிதத்திற்கு ஒரு மேதை ராமானுஜன். விண்வெளிக்கு ஒரு மேதை அப்துல் கலாம். விண்வெளிக்கு ஒரு மேதை அப்துல் கலாம். கண்டுபிடிப்புக்கு ஒரு மேதை ஜி.டி. நாயுடு. கண்டுபிடிப்புக்கு ஒரு மேதை ஜி.டி. நாயுடு. பொக்ரானில் அணுகுண்டை புதைத்து வைத்து வெடித்ததும் நிலவுக்குள் விண்கலத்தை நடமாட விட்டதும் சாதுரிய சதுரங்க விளையாட்டில் வென்றதும் வரலாற்று பக்கத்தின் வைரவரி பதிப்பாகும். பொக்ரானில் அணுகுண்டை புதைத்து வைத்து வெடித்ததும் நிலவுக்குள் விண்கலத்தை நடமாட விட்டதும் சாதுரிய சதுரங்க விளையாட்டில் வென்றதும் வரலாற்று பக்கத்தின் வைரவரி பதிப்பாகும். ஏர்முனையோ போர்முனையோ எதுவாக இருந்தாலும் பார்முனையில் முதலிடத்தில் பதிப்பவர்கள் தமிழர்கள். இன்றோ பார்முனையில் சிறப்பிடத்தை பெறுவதும் தமிழர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. கவிஞர் அருணா அவர்களே, அருமையான கவிதை அள்ளி தந்தீர். எதுகை மானையில் தமிழர் பெருமையை எடுத்து எம்பினீர். தமிழரின் ஒவ்வொரு சரித்திர நாயகர்களின் தனித்துவத்தை தனிச்சிறப்புடன் எடுத்து எம்பினீர். இடுகுறி காரண பெயர் எடுத்து எம்பினீர். மதுரையின் மாண்பு, சிலப்பதிகாரம் ஆகிய அனைத்திலுமே தங்கள் கவிதை வரிகள் தென்பட்டன. மிகவும் சிறப்பு ஐயா, அருமை. வாழ்த்துக்கள். நேற்று நடந்த செய்தி முதல் தொல்தமிழர் வரலாறு தொடங்கி அனைத்தையும் கூறினீர். சாதுரிய சதுரங்க ஆட்டத்தில் வென்றது வரை வந்தீர்கள். சாதுரிய சதுரங்க ஆட்டத்தில் வென்றது வரை வந்தீர்கள். பொக்ரானில் அணுகுண்டு வெடித்ததையும் நிலவுக்குள் கால் பதித்ததையும், ராமானுஜம் கணிதத்தில் கருத்தை செலுத்தியதையும், இப்படி எல்லாவற்றையும் சற்றேறக்குறைய 10,000 ஆண்டுகால வரலாற்றை ஒரு பாவுக்குள் அடக்கிவிட முடியுமா என்று சொன்னால் செய்துவிட்டீர்கள். ஏர்முனை போர்முனை மட்டுமல்ல, உங்கள் எழுதும் பேனாமுனையும் பொறுமை வாய்ந்தது.
உங்கள் பா எழுதும் பேனா முனையும் பொறுமை வாய்ந்தது. எனது 6வது விரலிலிருந்து ரத்தம் கசிகிறது என்றார் அப்துல் ரஹ்மான். என்ன சொன்னார்? பேனாமுனையின் கண்ணிலிருந்து வழியும் மைத்துளி என் இதயத்தின் ரத்தம். இதுதான் அந்த கவிதையினுடைய பொருள். ஆனால் உங்கள் பேனாவின் கண்ணிலிருந்து, உங்கள் தூவலின் கண்ணிலிருந்து வழியும் மை தமிழரின் பெருமை. உங்கள் பேனாவின் கண்ணிலிருந்து வழியும் கருமை தமிழரின் பெருமை. சிறப்பையா. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்ததாக கவிஞர் ரா பானுமதி சென்னையிலிருந்து இனிமை நடமாடும் பாக்கூட்டத்தினடியில் இடையிலே தங்கள் கவிதை பகர வருகிறார். பானுமதி அவர்கள். வணக்கம் அம்மா. தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே தமிழரின் பெருமையை கவிபாட இணைந்திருக்கிறோம். தமிழ் ஆளுமைகள் நிறைந்த இந்த சபைக்கு முதற்கண் தலை வணங்குகிறேன். தமிழரின் பெருமை. வட வேங்கடம் தென் குமரி ஆயிடை அரசாண்ட குளமடா மாண்பான மரபடா. மண்ணாண்ட மன்னரிடை மரமே விளைந்ததாம் மரத்தமிழர் நாம் என்று மார்தட்டி நின்றவராம். மரத்தமிழர் நாம் என்று மார்தட்டி நின்றவராம். கடல் வழி தேடி போய் களம் கண்ட தமிழரடா அடலேறு என வாழ்ந்த அருந்தமிழ் கூட்டமடா. வடதிசை மாமலை வாகை சூடி கொடி நாட்டினான் தடம்பதித்த தமிழனின் பெருமை பேச சொல் ஏதடா. தடம்பதித்த தமிழனின் பெருமை பேச சொல் ஏதடா. இப்புவியில் முன்னுதித்த மூத்த குலமடா முப்போதும் முப்பாலும் மாந்தும் இனமடா. முப்போதும் முப்பாலும் மாந்தும் இனமடா. இப்பாருக்கே அறவழி கூறும் முதுமொழியடா. இப்பால் இழிவில்லா தரமிகு தமிழனடா. குரலும் சிலம்பும் கம்ப காவியமும் சொல்லுமடா. இரவாத பெரும்புகள் தரணியிலே படைத்தான் என்று குரலும் சிலம்பும் கம்ப காவியமும் சொல்லுமடா. தோற்காத வீரமடா தொலையாத செருக்கடா. மறவாத பண்படா மாறாத செல்வமடா. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் வம்சமடா. ஔவைக்கு ஆயுள் தரும் கனி கொடுத்த கரமடா. தமிழுக்கு தலை வணங்கும் தரமான தமிழனடா. தாயென்று தமிழ் போற்றி உயிர் கொடுக்கும் மனிதனடா. தாயென்று தமிழ் போற்றி உயிர் கொடுக்கும் மனிதனடா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றானடா. அறம் செய்ய விரும்பென்றே நின்றானடா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றானடா. அறம் செய்ய விரும்பென்றே நின்றானடா. ஞாயிறு போற்றி மாமழை போற்றி பொய்யா காவிரியும் வையையும் பொருணையும் பாலாரும் போற்றி இயற்கையோடு இயைந்தவன் தமிழனடா. இயற்கையோடு இயைந்தவன் தமிழனடா. காளைகளுடனும் வீர விளையாட்டு கன்னியருடனே காதல் விளையாட்டு. அகமும் புறமும் அழகாய் அமைந்ததொரு வாழ்வினிலே விருந்தோம்பி ஈகையும் சான்றாண்மையும் வேளாண்மையும் விருப்பமுடன் விளங்கி இல்லறம் போற்றும் தமிழனுக்கு ஈடே இல்லையடா. இல்லறம் போற்றும் தமிழனுக்கு ஈடே இல்லையடா. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. பானுமதி அவர்கள் தமிழரின் மாண்பு பற்றி எடுத்து கூறி, கடல்வழி பற்றியும் அடலேறு சிறப்பை கூறி, முப்பாலும் முப்பொழுதும் என தமிழின் பெருமையை வேலைசை நாடகத்தை எடுத்து எம்பி கம்பன் வள்ளுவன் இளங்கோவை நினைவூட்டி தமிழரின் மாண்பை அமல்தோறும் தமிழ் சுவையோடு கவிச்சுவையோடு எடுத்து எம்பினார். நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. நன்றி. அடுத்ததாக ஐயா அடுத்து திருமதி
பவானி அவர்கள். அம்மையார் கவிதை வெகு சிறப்பு. வெல்லுமடா கொல்லுமடா தமிழனடா என்று அடா அடா அடா, என்ன கவிதை, அருமை கவிதை. அடா அடா அடா, அருமையான கவிதை கொடுத்தீர்கள். வில்லிவாக்கத்திலிருந்து வந்திருந்த கவிஞர் இரா பானுமதி, வில்லிவாக்கத்திலிருந்து வந்திருந்த கவிதை நாயகி பானுமதி வாழிய வாழிய வாழி. நன்றி ஐயா, நன்றி, மிகவும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருமதி பவானி அவர்கள், கவிஞர் பவானி அவர்கள். நமக்கு மீண்டும் வரவேற்பு வழங்கி சென்ற பவானி அவர்கள், ஐயா முன்கூட்டியே சொன்னாரு, அவர்களுடைய கவிதை பெருமைகள், தமிழின் தொண்டுகளை பற்றி எடுத்து எம்பினார். மிகவும் சிறப்பாக கவிதை தர, தமிழரின் மாண்பு பற்றி சிறப்பாக கவிதை பகர வருகிறார். வாருங்கள் அம்மா, உங்கள் எளிதான கவிதையை தாருங்கள். மீண்டும் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இக்கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் கவிஞர் அம்சவேணி செல்வராஜ் அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து கவிஞர்களுக்கும், கவி பாட இருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழரின் பெருமை. கவிகளை தொடுத்தே கற்பனை வளர்த்திட, புவிதனில் நிறைவாய் புண்ணியம் நிலைத்திட, தரணியில் தமிழும் தன்மையாய் உயர்ந்திட, பரணியில் சிறந்து பண்புடன் திகழவே, கலைகள் மென்மையாய் கவின்மிகு பொலிவுடன் அலைகள் சூழவே அவனியில் நிறைந்தவள், இலக்கியம் இசைவுடன் இயம்பியே ததும்பிட, நலமுடன் நயங்கள் நன்மை செய்திட, பழந்தமிழ் பெருமையை பகுத்தே ஆய்ந்திட, உழவர் மாண்பினை உவகையில் அறிந்தே, இன்பமாய் இனிதே இல்லறம் நடத்தி, வன்மம் இல்லா வாழ்வு வாழ்ந்தே, அன்பின் ஊற்றாய் ஆட்சி செய்திட, தமிழர் எங்கனம் தனித்து வாழ்ந்திட, தமிழனாய் பிணைந்து தன்னியல் கெடாது, வாசம் குன்றா வாகை கொண்டே, நேசம் மாறா நேர்மையாய் நிறைவுடன் அழகாய் அன்பை அள்ளி தந்திட, பழகும் பாங்கில் பக்குவம் ததும்பிட, அறத்தை மாண்புடன் அறவே காத்திட, மறவா போரும் மங்கா வீரமும் மனமது நிறைந்திட, மயங்கிய செயலினை தனமது அருளியே தயவுகள் புரிந்திட, இனமது இயந்திட இணைவாய் மாண்பே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. தேனியாய் தமிழ் சேகரிக்கும் பவானி அம்மா தமிழ் சேவை செய்வதிலும் தேனி ஆவார். தேனி போல் சுறுசுறுப்பு, தமிழர் பெருமையை உணர்ந்தே செயல்படும் அவர் இன்றும் ஒரு தமிழர் பெருமையை தங்கள் கவியில் தந்தார். அருமையான கவியில் தமிழர் பெருமையை அள்ளி தந்தீர் பவானி அவர்களே. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. 37 அரங்குகள். இது மட்டுமன்று, ஏற்கனவே 36 அரங்குகள், இப்போது 37வது அரங்கு. எல்லா அரங்கிலும் தமிழர் பெருமைதான் சாற்றப்பட்டது. தனியாக இது மட்டுமன்று, எல்லா அரங்கிலும் தமிழர் பெருமைதான் சாற்றப்பட்டது. இப்படி தமிழர் பெருமை சாற்றுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி போக்குகள் எல்லாவற்றுக்கும் சிறப்புக்குரியவர். எண்ணற்ற கவிதைகளை எண்ணற்ற தளங்களிலே கொடுத்துக் கொண்டிருப்பவர். சலியாமல் இலக்கிய பணி ஆற்றுவதில் இவருக்கு இணை யாரும் இல்லை. இவர் கவிதை பவனி, இலக்கிய பவனி வருவதால் பவானி என்று பெயர் பெற்றாரோ என்று எண்ணும் விதத்தில் இவருடைய பணி சிறப்பாக உள்ளது. செந்தமிழ் போல் வாழ்க, சிறப்புடன் வாழ்க.
நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக பூங்காவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்திலே இன்றைக்கு 37வது கவியரங்கமாக தமிழரின் பெருமை என்ற கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதை சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாகவும் தமிழருவி வானொலி வழியாகவும் கண்டு கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாக உங்களுக்கு இதை வழங்கும் சங்கத்தமிழ் வலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழறி வானொலியாக வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்வேல் நைனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சூடர் சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் பேராசிரியர் கவிஞர் அம்சவேணி செல்வராஜ் அவர்கள் பொள்ளாச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இந்த கவியரங்கின் பொறுப்பாளராக இருப்பவர் கவிஞர் து. பவானி தனஞ்சயன் அவர்கள். தொடர்ந்து கவியரங்கம் நடைபெறுகிறது. தொடரட்டும் அம்மா. கவிஞர் ராதிகா அவர்கள் வருக. இனிமை வளமை நிறைந்த செந்தமிழை தமிழரின் பெருமையாக தங்கள் கவியில் தர வருக. கவிஞர் ராதிகா அவர்களே வருக. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி பல்வேறு கிளிகளாய் வண்ண கிளிகளாய் பறந்து திரியும் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களை எல்லாம் தூண்டுவிக்கும் எங்களது ஆசான் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி அருமையான தமிழால் அழகுற தமிழ் சொல்லை வழங்கும் எங்கள் தலைமை பொறுப்பாளர் அம்சவேணி செல்வராஜ் அம்மையார் அவர்களை வணங்கி அழகான வாழ்த்துறை வழங்கிய எமது தோழி பவானி தனஞ்சயன் அவர்களையும் வணங்கி எங்களது கவிதை சாற்றினை பருக காத்து கொண்டிருக்கும் சக கவி ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதைக்குள் நுழைகிறேன். அறத்தை வளர்த்து அகிலத்தை அனுதினமும் காப்பவன் தமிழன். அறத்தை வளர்த்து அகிலத்தை அனுதினமும் காப்பவன் தமிழன். அகன்ற உலகத்தை அடக்கி வெற்றி கொடி நாட்டியவன் தமிழன். அறிவியலுக்கு முன்னோடியாய் நின்று அறிவின் ஊற்றாய் திகழ்ந்தவன் தமிழன். ஈரேழு உலகத்தையும் தன் குடைக்குள் கொண்டு வந்து தர்மத்துடன் ஆட்சி புரிந்தவன் தமிழன். விண்ணும் மண்ணும் அதிர வீரத்திற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்பவன் தமிழன். விண்ணும் மண்ணும் அதிர வீரத்திற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்பவன் தமிழன். விண்ணை முட்டும் மாட மாளிகைகள் அமைத்து விண்ணுக்கு பாலம் அமைத்தவன் தமிழன். ஒற்றை கல்லில் 1000 கதைகள் சொல்லும் சிற்பங்கள் வடித்தவன் தமிழன். ஒற்றை கல்லில் 1000 கதைகள் சொல்லும் சிற்பங்கள் வடித்தவன் தமிழன். நிழல் கீழே விழாத கோயில்கள் அமைத்து கட்டிடக்கலையில் சிறந்தோங்கியவன் தமிழன். பல்லாண்டுகளுக்கு முன்பே கப்பற்படையை அமைத்து காலோச்சி கடற்பயணம் மேற்கொண்டவன் தமிழன். உணவு மட்டுமல்ல உயிரையும் ஈந்து வள்ளல்களுக்கு வள்ளல்களாய் திகழ்பவன் தமிழன். உணவு மட்டுமல்ல உயிரையும் ஈந்து வள்ளல்களுக்கு வள்ளல்களாய் திகழ்பவன் தமிழன். விருந்தின் மகத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றுபவன் தமிழன். விருந்தின் மகத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றுபவன் தமிழன். அளவில்லாத அன்பை அள்ளித் தந்து காதலை அழகாய் காட்டி வாழ்வியல் இன்பத்தை காட்டுபவன் தமிழன். அளவில்லாத அன்பை அள்ளித் தந்து காதலை அழகாய் காட்டி வாழ்வியல் இன்பத்தை காட்டுபவன் தமிழன். காவியங்கள் வழி நால்வகை இன்பத்தையும் காட்டி மக்களை நல்வாழ்வியல் மேற்கொள்ள வழி நடத்தியவன் தமிழன். காவியங்கள் வழி நால்வகை இன்பத்தையும் காட்டி மக்களை நல்வாழ்வியல் மேற்கொள்ள வழி நடத்தியவன் தமிழன். அரசாளும் அரசனுக்கும் அறிவுரை நல்கி
நல் சிறப்பான ஆட்சி மேற்கொள்ள செய்தவன் தமிழன். அரசாளும் அரசனுக்கும் அறிவுரை நல்கி சிறப்பான ஆட்சி மேற்கொள்ள செய்தவன் தமிழன். இன்றளவும் வியக்கும் அணைகள் நுட்பத்தினை அன்றே கட்டி தொழில்நுட்ப மேன்மை காட்டியவன் தமிழன். தமிழனாய் நிற்பதில் பெருமிதம் கொள்வோம், தரணி எங்கும் நம் புகழ் பாடுவோம். பழைய வரலாறாய் நின்று விடாமல் பண்பாட்டு பெருமையை பறைசாற்றிட பங்காற்றுவோம். பழைய வரலாறாய் நின்று விடாமல் பண்பாட்டு பெருமையை பறைசாற்றிட பங்காற்றுவோம். தமிழரின் பெருமை பகிர்ந்து மகிழ இந்த ஏடு போதா. இலக்கிய வகைகள், இலக்கண வகைகள், வைத்திய முறைகள், மருத்துவ முறைகள், கால கணக்கீட்டு முறைகள், கட்டிட முறை, கலை முறைகள், ஆகம நெறிமுறைகள் அடுக்கிட முடியுமோ அன்னவன் பெருமையை. சொற்களும் வெள்ளமாய் கரை புரண்டு ஓடுமே, அணை போட்டு தடித்திட முடியாதே தமிழரின் பெருமையை சொல்ல. நெஞ்சில் நின்றவை கொண்டு ஈந்தேன் கவி இங்கு, நெஞ்சில் நின்றவை கொண்டு ஈந்தேன் கவி இங்கு. கவிப்பாட வாய்ப்பு அளித்தமைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது சிரம் சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. கவிஞர் ராதிகா அவர்களே, தமிழர் பெருமைதனை தங்கள் அருமையான கவிதையில் சிறப்பாக தந்தீர். தமிழனின் மாண்பு பற்றி, பெருமை பற்றி, சிற்பங்கள் பற்றி கூறி கட்டிடக்கலை சிறப்பு, படைபலம், கொடைத்தன்மை, விருந்தோம்பல், அன்பு, இல்வாழ்க்கை, காதல் நனி சுட்ட எடுத்து எம்பினீர். அத்தனையும் தொடரும் என தமிழரின் பெருமை அட்சய பாத்திரமாய் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை கூறி தங்கள் கவிதையை முடித்தீர். தமிழரின் பெருமைக்கு, தமிழரின் மாண்புக்கு ஒரு வளர்பிறையாய் இருக்கும். அதற்கு தமிழரின் பெருமைக்கு ஒரு முடிவு இல்லை. மாண்பு, தொன்மை எத்தனை இருந்தாலும் நாளும் கூடிக்கொண்டே போகும் என்பதனை தங்கள் கவிதையில் தந்திய அருமை, சிறப்பு அம்மா. வாழ்த்துக்கள். திண்டுக்கல்லுக்கென்று சில சிறப்புகள் உண்டு. திண்டுக்கல்லுக்கென்று சில சிறப்புகள் உண்டு. இப்போது புதிய சிறப்பாக திண்டுக்கல்லிலிருந்து நிறைய கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே அம்மையார் ராதிகா தொடங்கி வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைவாக இன்று வந்திருக்கிறார் கவிஞர் மாசித்துறை, அடுத்து கவிதை வழங்க இருக்கிறார். இப்படி நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த திண்டுக்கல் கூட்டுக்கு சிறப்பு, கரிச்சோருக்கு சிறப்பு, இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட திண்டுக்கலுக்கு இன்னொரு சிறப்பு இரா ராதிகா அம்மையார். விருது பெற்றவர், கனவாசிரியர் விருது பெற்றவர், முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். அயல் நாட்டு பயணத்திற்கு இவரை தமிழ்நாடு அரசு அழைத்து செல்ல இருக்கிறது. இன்னும் அழைத்து செல்லவே இல்லை. அதற்குள்ளாக நல்லாசிரியர் 23ஆம் தேதி 23 இருந்து 29 அக்டோபர் மாதம் என கூறியிருக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு படிவம் வந்துவிட்டது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் 23 முதல் 29 வரை அயலகத்திற்கு ஒரு பயணம் சென்று வர இருக்கிறார் திருமதி இரா ராதிகா அவர்கள். கனவாசிரியர் விருது பெற்றதற்காக தமிழ்நாடு அரசு அழைத்து செல்கிறது. அது முடியும் முன்பாகவே இவருக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்து விட்டார்கள். இப்படி தொடர்ந்து அரசின் விருதுகளை பெற்று வருகிறார் என்று சொன்னால் இவருடைய சிறப்பு பாரதி மணி விருது அளிக்க உள்ளீர்கள். அதுவே மிகப்பெரிய, அதுவும் ஒரு சிறப்பு ஐயா. அரசு இவருக்கு 2 விருதுகளை கொடுத்து சிறப்பித்திருக்கிறது. இன்னும் ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் தமிழரின் பெருமையை நிறைய சொல்லிவிட்டு நான் இன்னும் எதுவுமே சொல்லலை, இன்னும் நிறைய இருக்குதுன்னு வேற சொல்றாரு. வரிசையாக சிறப்புகளை, தமிழருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு இன்னும் நிறைய இருக்கிறது, காலம் கணித்தது சிறப்பு, மருத்துவ முறைகளில் சிறப்பு என்று பல சிறப்புகள் இன்னும் இருக்கிறது. இதையெல்லாம் நான் இன்னும் சொல்லவில்லை
அடுத்த கவியரங்கத்திற்கு சொல்லுகிறேன் என்று இப்போதே தொடரும் போட்டு விட்டு போயிருக்கிறார் திருமதி ராதிகா அவர்கள். வாழிய வாழிய வாழிய. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்த கவிஞரை அழைக்கிறார்கள். கவிஞர் மீனாட்சி அவர்கள். கவிஞர் மீனாட்சி அவர்கள் மதுரை மீனாட்சியின் தமிழ் பிள்ளையாய் தமிழர் மாண்பு பற்றி தங்கள் கவி சிறப்பில் எடுத்துரைக்க வருகிறார். திருமதி கவிஞர் மீனாட்சி அவர்களே வருக, தங்கள் இனிமை கவிதை தருக. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழுமத்தில் இன்று கவியரங்க நிகழ்வில் பங்களிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, பாரதிதாசன் அவர்களை வணங்கி, ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும், இதுவரை கவிதையை அளித்து மிகுந்த பாராட்டுக்களை பெற்று நிறைய விருதுகளை பெற இருக்கும் எனது கவி சகோதர சகோதரிகளுக்கும், மீண்டும் எனக்கு பின்னால் கவிதை அளிக்க உள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களை சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் வளர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்களர் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று நம் தாய்மொழி தமிழ்மொழியை வணங்கி எனது கவிதையை தொடங்குகின்றேன். தமிழரின் பெருமை. இந்த தமிழரின் பெருமையினை சிறப்பினை எடுத்து கூற நல்வாய்ப்பு கிடைத்ததற்கு நினைத்து மகிழ்ச்சி கொள்கின்றேன். மலைமானி கண்டறிந்த மாமனிதர்கள் நம் தமிழர்கள். மலைமானி கண்டறிந்த மாமனிதர்கள் தமிழர்கள். தோன்றும் அனைத்து பொருள்களிலும் மருத்துவம் குணம் கண்டறிந்தவர்கள் தமிழர்கள். சித்தர்கள் சூழ்ந்து சித்த வைத்தியம் செய்தே மனிதர்கள் வாதம் பித்தம் கபம் நீக்கியவர்கள். பாரம்பரியம் பெருமை உடையவர்கள் தமிழர்கள். ஆதி காலத்தில் தோன்றிய முதல் மனிதனாய் தோன்றியவர்கள் நம் தமிழர்கள். நாகரிக வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டவர்கள். பண்பாட்டின் சிகரமாய் பார்போற்ற வாழ்பவர்கள். ஆதி மனிதனை ஆடை அணிய நெசவு நெய்தவர்கள். ஆடை அலங்காரத்தில் முன்னோடியாய் திகழ்ந்தவர்கள். விதைகளை மண்ணில் வித்திட்டு வேளாண்மையை தெய்வமாக மதித்தவர்கள். மதிப்பவர்கள். இயற்கையோடு இணைந்து இன்பங்களை அள்ளித் தருபவர்கள். ஈகையின் தன்மையினை வெளிப்படுத்தும் விருந்தோம்பலின் அடித்தளமிட்டவர்கள். வந்தாரை வாழ வைத்த மண்ணின் மன்னர்கள். வள்ளல்களாய் வாழ்ந்தவர்கள். புலவர்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளித்தந்த மாணிக்க மணிமகுடங்கள். இயல் இசை நாடகங்கள் கண்முன்னே காட்டிடும் அயமிக்கவர்கள். அனைத்தையும் கண்முன்னே காட்டிடும் கலைநயமிக்கவர்கள். சுதை வேலைப்பாடு, சிற்பம், ஓவியம், குகை சிற்பங்கள், கட்டிடக்கலை இவை அனைத்தும் தமிழர்களின் பெருமைக்கு உயர்ந்த எடுத்துக்காட்டன்றோ. வணிகத்தை பெருக்க மரக்கலம் அமைத்து பொருளாதாரம் வளர்ந்திட போக்குவரத்தை ஆராய்ந்து உருவாக்கியவர்கள். பல பகுதிகளும் சென்றடைய வான்முதல் நிலம் வரை பாதை அமைத்தவர்கள். ஆயக்கலைகள் 64 மிகவும் கம்பீரமாய் வெளிப்படுத்த திறமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள்.
வெளிப்படுத்த திறமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள். எத்தனை இலக்கியங்கள், காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், 14 கீழ்கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்துக்கும் அடித்தளமிட்டது இலக்கணமாம் தொல்காப்பியம், நாகரிகமாம் சிந்து சமவெளி நாகரிகம், மொகஞ்சதாரோ ஹரப்பா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றெல்லாம் துல்லியமாய் அளந்திட முதலில் தோன்றிய முதல் மாமனிதன் நம் தமிழன் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். தமிழன் என்றதில் பெருமையாக இன்றோடு நின்று விடாமல் என்றென்றும் பூ உலகில் நிலைத்து பெறச் செய்வோம். நம் வருங்கால சந்ததிகளுக்கு அழகாக எடுத்து கூறி அவர்களையும் தமிழர்களுடைய பண்பாடுகளையும் நாகரிகத்தையும் முறை பிறழாமல் கடைபிடிக்க செய்வோம். இன்று மட்டுமல்லாமல் என்றும் நம் வருங்கால சந்ததிகளுக்கு நிலை பெற அவர்களுக்கும் நாம் கருத்துக்களை தெரிவித்து அவர்கள் வாழ்வில் ஒளி வீசி வாழ வளம் பெற வழிகாட்டுவோம். இந்த நல்ல நேரத்தில் அருமையானது வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவியல், விஞ்ஞானம், அரசியல் என்று ஒவ்வொன்றிலும் நம் தமிழன் காலடி தடம் பதித்ததுண்டு. அந்த தடங்களை நாம் அடி ஓட்டி அழகாக சென்று நம் பயணத்தையும் தமிழனின் சிறப்பையும் உலகிற்கு இன்னும் எடுத்துக்காட்டுவோம் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் எனது முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடமர்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. மீனாட்சி என்றதும் மதுரை நமக்கு நினைவுக்கு வருகிறது. பாண்டியன் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும், மதி தோன்றிய புலவர் சொல்லடியும், இளம் தோகை மார்தம் நெல்லடியும், மயங்கி ஒலித்த மாமதுரை, இது மாலையில் மல்லிகை பூமதுரை என கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் மதுரைக்கு இலக்கணத்தை சேர்க்கிறது. அதுபோன்று மீனாட்சி என்றது மதுரை நினைவுக்கு வர இந்த கவிதை வரிகளை எடுத்து எம்பினேன். கவிஞர் மீனாட்சி அவர்களே தங்கள் கவிதையில் தமிழர் மாண்பு பற்றியும் சரித்திரம், தமிழர் வரலாறு பற்றியும் எடுத்த எம்பினீர். மிகவும் சிறப்பு அம்மா, அருமை. வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக ஐயா நீங்க. வழக்கமாக மீனாட்சி என்றால் மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும், நினைவுக்கு வரும். இவர் சேலத்து மீனாட்சி. மதுரை மீனாட்சி மதுரையிலிருந்து தமிழை காத்தால் அதற்கு கிளை அலுவலகமாக சேலத்திலிருந்து தமிழை காக்கிறார் இந்த முனைவர் சா மீனாட்சி. சிறப்பம்மா. தொடர்ந்து பிறந்த ஊர் மதுரைதான், பிறந்த ஊர் மதுரைதான், வளர்ந்தது குளித்தலில் கரூர் மாவட்டம். என் சொந்த ஊர் திருச்சி முசிறி, திருமணம் செய்து கொடுத்த சேலம் தாரமங்கலம். அதனால பிறந்த மண் மதுரை தான், அதனாலதான் பேர மீனாட்சி. பல ஊர்களை கண்டு பைந்தமிழ் வளர்த்து வருகிறார் கவிஞர் முனைவர் சா மீனாட்சி அவர்கள். சேலம் தாரமங்கலத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வாழிய, தொடரட்டும் உங்கள் கவிதை தொண்டு. தொடர்ந்து தமிழறிவு வானொலியிலே கவிதை கொடுத்து கொண்டிருப்பவர், இதுவரை எண்ணற்ற கவிதைகளை வழங்கி இருப்பவர், எண்ணற்ற கவியரங்களை கலந்து கொண்டிருப்பவர். சிறப்பம்மா, சிறப்பு. நன்றி. நன்றி இல்லையா, மிக்க நன்றி. வாழ்க. அடுத்ததாக கவிஞர் கீதா கலிய பெருமாள் சேத்தூரிலிருந்து வந்து வருகை புரிந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, தங்கள் இனிய கவிதையை தாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். தாயையும் தந்தையையும் வணங்கி தீந்தமிழையும் திருக்குறளையும் போற்றி என்னை வளர்க்கும் அன்னையின் பாதம் பணிந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வரும் ஐயா நீலகண்டன் தமிழன் அவர்களையும், வரவேற்புரை வழங்கிய பவானி தனத்தெழியன் அவர்களையும், தலைமையுரை வழங்கிய அம்சவேணி செல்வராஜ் அவர்களையும் வணங்கி, மேலும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது தமிழரின் பெருமை கவிதை வாசிக்க உள்ளேன். அன்னை தந்தையை கடவுளாக வணங்கி, அக்கா தங்கைக்கு சீர்வரிசை தந்து, பெரியோரை மதித்து, தெய்வத்தை துதித்து,
ஒருவனுக்கு ஒருத்தி என உறுதியாக வாழ்ந்து கைகாலை கழுவிவிட்டு சுத்தமான மனதோடு வீட்டுக்கு செல்வதும், கந்தையை கூட கசக்கி கட்டுவார், கூழானாலும் குளித்த பின்னே குடிப்பார். மகத்துவம் இதுவென மரியாதை செலுத்தி மனம் அதில் மகிழ்ச்சி காணுவார். பக்கத்து வீட்டினர் பசியையும் போக்குவார், பரதேசிக்கும் பக்குவமாய் பந்தி இடுவார். வெண்ணிற வேட்டியும் சாம்பலில் திருநீரும் சந்தன பொட்டும் ஆடவர் அணிவார். மாறாப்பு சேலை ரவிக்கை அணிந்து முகத்தினில் பெண்கள் மஞ்சள் குங்குமம் இடுவார். தாகத்திற்கு நீர்மோர் தருவார், சோறுண்ண தலைவாழை இலை இடுவார். காக்கைக்கும் உணவளித்து அன்னமிட்டு உண்ணுவார், கயவர்களை கண்டால் கம்பெடுத்தும் விரட்டுவார். உழவனுக்கும் திருநாள் கொண்டாட்டம் உண்டு, ஊர் கூடி ஒற்றுமை கண்டு. இருகரம் கூப்பி வணங்கியே வந்தோரை வரவேற்பார் தமிழர்கள் பெருமையோடு. இருகரம் கூப்பி வணங்கியே வந்தோரை வரவேற்பார் தமிழர்கள் பெருமையோடு. வாய்ப்புக்கு நன்றி, விடை பெறுகிறேன். நன்றி. சிறப்பு அம்மா. கவிஞர் கீதா கலியபெருமாள் அவர்களே, தங்கள் கவிதை சிறப்பு அம்மா. சீதா 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 கலியபெருமாள் அவர்களே, தங்கள் கவிதை சிறப்பு அம்மா. பண்டைய தமிழரின் குற்றம் காத்த முறை, இல்வாழ்க்கை, கற்பு மாண்பு கூறி, விருந்தோம்பல் சிறப்பு கூறி, பக்தி நெறி விளக்கி, உங்கள் கவிதையில் தமிழரின் மாண்பை எடுத்து எம்பினீர். மிகவும் சிறப்பு அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. மகிழ்ச்சி அம்மா. நன்றி. திருமதி சீதா கலியபெருமாள் காரைக்காலை சேர்ந்த கவிஞர், சேத்தூர் என்கிற ஊரை சேர்ந்தவர். அண்மையிலே இவருடைய கவிதை நூல் ஒன்று வானத்தின் வெளியே என்ற தலைப்பிலே வெளியிடப்பட்டது சென்னையிலே. சிறப்பான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். தொடர்ந்து நம் கவியரங்கங்களிலே கலந்து கொண்டு கவிதை வழங்குபவர். நன்றி அம்மா. தொடர்ந்தும் உங்கள் கவிதை பயணம். மகிழ்ச்சி ஐயா. நன்றி. அடுத்ததாக கவிஞர் காசித்துறை பழனியிலிருந்து வந்துள்ளார். கவிஞர் காசித்துறை அவர்களே, மாசித்துறை தானே? கவிஞர் மாசித்துறை அவர்களே, தங்கள் கவிதையை தர வருக. தாளை மடலின் வாசமாய் தகைசால் சான்றோர் அனைவருக்கும் என் தன்மான வணக்கத்தை தண்டமிழால் கூறிக்கொள்கின்றேன். கவிதை தலைப்பு தமிழர் மாண்பு. தமிழர் மாண்பு தந்திரமானது, தமிழர் மாண்பு நாகரிகம் மிக்கது, தமிழர் மாண்பு நாட்டுப்புறம் சார்ந்தது, தமிழர் மாண்பு நீடூழி வாழும் கலைநயம் மிக்கது, தமிழர் மாண்பு வரலாற்று பெட்டகமாய் வாழ்வியலை நீ கை வச்சுட்டா எனக்கு எப்படி தெரியும் என்னன்னு? தமிழர் மாண்பு வரலாற்று பெட்டகமாய் வாழ்வியலை காட்டி நிற்கும் வண்ண பேழையது. தமிழர் மாண்பை கீழடியில் பாருங்கள், கண்ணருகே விருந்தாகும் கலையெல்லாம் நயம் பேசும். தமிழர் மாண்பை கீழடியில் பாருங்கள், கண்ணுக்கு விருந்தாகும் கலையெல்லாம் நயம் பேசும். கீழடி பண்டைய மக்களின் பதிவான வாழ்வியலை பறைசாற்றும் அங்கே. அதுதான் தமிழரின் பெருமை, அதுதான் தமிழரின் பெருமை. தமிழரின் தன் அருமையை தானாக எடுத்துரைக்கும் தாலி பானைகள் எல்லாம், தமிழரின் தன் அருமையை தானாக எடுத்துரைக்கும் தாலி பானைகள் எல்லாம் உழைப்பவரின் பெருமையை உலகெல்லாம் எடுத்துரைக்கும், உழைப்பவரின் பெருமையை உலகெல்லாம் எடுத்துரைக்கும். செய்தொழிலின் செம்மையினை சேர்ந்தே செய்வதனை அங்கு செம்மாங்கு போட்டியிடும். செய்தொழிலின் செம்மையினை சேர்ந்தே செய்வதனை அங்கு செம்மாங்கு போற்றிடும். அதுதான் தமிழர் பெருமை, அதுதான் தமிழர் பெருமை. தமிழரின் பெருமையினை ஏறு தழுவதலிலே
ஏற்றமுடன் பார்த்திடலாம், ஏற்றமுடன் பார்த்திடலாம். மூவேந்தர் பெருமையினை மூவுலகும் அறிந்துள்ளது, அதுதான் தமிழர் பெருமை. மூவேந்தர் பெருமையினை மூவுலகும் அறிந்துள்ளது, அதுதான் தமிழர் பெருமை. ஐந்தினையின் அகவாழ்வை அன்பாக வாழ்ந்திட்டால் அதுவே தமிழர் பெருமை. ஐந்தினையின் அகவாழ்வை அன்பாக வாழ்ந்திட்டால் அதுதான் தமிழர் பெருமை. தமிழர் பெருமைதனை தரணையெல்லாம் பறை சாற்றிடுவோம். தமிழர் பெருமைதனை தரணையெல்லாம் பறை சாற்றிடுவோம். ஒரு நிமிடத்தில் எழுதிய என் கவிதையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். பழனி இது என்னும் போது நமதுக்கு பழனிமலை முருகன் நினைவுக்கு வருகிறார். பழனி என்னும் ஊரிலே பழனி என்னும் பேரிலே பவனி வந்தான் முருகன். அந்த முருகன் பவனி வந்து பலனும் மக்களுக்கு அருளினார். கவிஞர் மாசித்துரை அவர்கள் பழனியிலிருந்து புறப்பட்டு வந்து தமிழரின் மாண்பை சிறப்பாக எடுத்துரைத்தார். கீழடி அகழ்வாராய்ச்சி, தமிழரின் மாண்பு, தமிழர் பெருமையை எடுத்துரைத்தார். அந்த கீழடி ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த தொழில் பொருள்களிலிருந்தே தமிழரின் மாண்பு அறியலாம் என்பதனை எடுத்துரைத்தார். அருமை, மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி மேடம். இந்த கவிதையில் எப்படியாவது நான் நுழைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே நிமிடத்தில் இந்த கவிதை வரிகளை நான் எழுதி உங்களிடம் அனுமதி கேட்டு இந்த கவிதையை ஒப்படைத்து விட்டேன். நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். நீங்க மேலும் மேலும் நிறைய கவிதைகள் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு தர வாழ்த்துக்கள். இந்த செயலியை வந்து ஒரு ஆசிரியர் என்னிடம் கூறினார்கள், இது மாதிரி ஐயா வந்து இது மாதிரி கவிதை. ஐயா, நான் ஒரு வாழ்த்து சொல்லட்டுமா இந்த கவியரங்கத்துக்கு? பெரும் சிறப்புமாக நடைபெற்ற தமிழர் மாண்பு என்ற கவியரங்கம் சிறப்பாக கவிதை படைத்த அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் மாண்பு, தமிழர் மாண்பு, அதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, தொல்காப்புகளுடைய தொல்காப்பியன் பல்காப்பியம் படைத்த பாவலர்கள், தெல்லுதமிழ் வள்ளுவன், சிலம்பிசைத்த இளங்கோ, அல்லுசுவை கபிலன், ஆன்ற தமிழ் பரணன், நக்கீர பேராசான், மிக்க புகழ் சாத்தன், கற்கணிய பாடுகின்ற கண்ணான் பெருங்கெடுங்கோ, நாவூர பாடுகின்ற கோவூர் கிளாரும், தேவார மூவரும் திருத்தக்க தேவரும், திருவாசகம் சொன்ன மணிவாசகனாரும், பெருவாசகம் படைத்த பெரியாழ்வாரோடு பன்னிரு ஆழ்வாரும் சொன்ன புகழ் காக்க அன்னை குலத்தில் அடிபற்றி வந்தவர்கள். அவ்வை பெண்மணி வெண்குயத்தி, நன்முல்லை நக்கண்ணை, இன் காக்கை பாடினி, பாரி மக்கள் ஆதிமந்தி, பண்புசேர் மாசாத்தி, காரைக்கால் அம்மை கண்ணனின் ஆண்டாளாம், பாடி கொடுத்த பரமனின் அம்மையும், சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியும், வாழையடி வாழையென வந்ததிரு கூட்ட மரபில் நூறாண்டு கண்ட பேராண்ட பாரதி, வீருடைய அவன்தாசன், புரட்சி பெருங்கவிஞன், கவிமணி, நாமக்கல் ராமலிங்கர் என வாழையடி வாழையா கவிஞர் பெருமக்கள் தங்கள் படைப்புகளை படைத்து தமிழ் அன்னைக்கு அணிகலன்களாய் படைத்து காட்டியுள்ளனர். அவ்வழியாய் பல கவிஞர் பெருமக்கள் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக கவி படைத்து தமிழ் காத்து வருகிறார்கள். தமிழரின் சிறப்பை காக்க இன்று நாம் நடத்திய கவியரங்கமும் சிறப்பு பெறும். அனைத்து கவிஞர் பெருமக்களும் தமிழரின் மாண்பையும் பெருமையையும் சிறப்பாகவும் தெளிவாகவும் மிகவும் அருமையாக தந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா அவர் அருமையான ஒரு கவியரங்க நிகழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். தமிழருவி வானொலி வழியாகவும் சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாகவும் கண்டுகொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் அன்பன் நீலகண்ட தமிழன். இந்நிகழ்ச்சியை வலைக்காட்சியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழருவி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தமிழ்வேல் நயனை விஜயன், சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.